குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் அப்பாவி மக்களை துன்புறுத்துவது என்பது தவிர்க்கப்பட வேண்டுமென மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி தினத்தை முன்னிட்டு கோவை நவ இந்திய பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி அரங்கில் மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி துறையின் சார்பில் ஜிஎஸ்டி தின கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் கோயம்புத்தூர் ஜிஎஸ்டி அலுவலகத்தின் தலைமை ஆணையாளர் தினேஷ் பங்கர்கர், இந்திய தொழில்துறை கூட்டமைப்பின் தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் பல்வேறு தொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் முன்னிலை வகித்தனர். இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சி.பி. ராதாகிருஷ்ணன், ஜிஎஸ்டி என்பது 160 நாடுகளில் வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்ட உள்ள வரி சீர்திருத்தம். அது தற்பொழுது இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது என தெரிவித்தார். காவல்துறை சிறப்பாக செயல்பட வேண்டும், விரைந்து செயல்பட வேண்டும், குற்றவாளிகளை தயவு தாட்சியம் இல்லாமல் தண்டிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் அப்பாவி மக்களை அடித்து துன்புறுத்துவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும். ஒருவரை பார்த்தாலே ஒரு காவல்துறைக்கு தெரிந்துவிடும், இவர் இது போன்ற குற்றங்களிலே ஈடுபட்டிருப்பாரா மாட்டாரா என்பது. ஏதோ யாரோ சொன்னார்கள், ஏதோ ஒரு அழுத்தம் வந்தது, அதற்காக ஒரு அப்பாவியை குற்றவாளி என்று நினைத்து மிக கடுமையாக தண்டிக்கின்ற போக்கு காவல்துறை கைவிட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் கடுமையான குற்றவாளிகளுக்கு எதிராக எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கும்.